எல்லாம் கூட்டம் குறையாது, கொண்டப்பு வாடாது, முள்ளு முறியாது, புறப்பு வாடாது, மச்சம் பேத்து பொறப்பு அங்காளி வங்காளி எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே எங்க மாமச்சனம் கொடுத்த கோயிலில் வந்து பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா எங்கேயோ போய் பேசுறோம், தமிழ்நாட்டில் பேசுறோம், வெளிநாட்டில் பேசுறோம், வெளியூர்ல பேசுறோம், திருநெல்வேலி, தஞ்சாவூர். தமிழ்நாட்டில் நான் போய் பேசாத ஒன்றியும் இல்லை. ஆண்டவன் அந்த அளவுக்கு அன்னமார் சாமி எனக்கு வரம் கொடுத்தேன். ஆனா நம்ம ஊர்ல நம்ம மாமச்சான் கோயில பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. எல்லாம் கவண்டம் மூட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, காசுள்ள பார்ட்டி தான். பொழுதாடு பொட்டப்பிள்ளை கூட்டிட்டு வந்து குட்டப்பாவாடை போட்டுட்டு ஆடல் பாடல் விட்டா ஜம்முன்னு இருக்கு உண்டு. காரப்பாத்தியில் எத்தனை காருன்னு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ராணியை விட்டு என்ன சொல்லியிருக்கேன் எத்தனை நடுவர் அவர்களே, கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கக்கூடிய காராள வம்ச மக்கள் மத்தியில இவளுக்கு ஒரு பூ போடணும்ல. ஆமா, அதனாலதான் தோட்டத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை காணிக்கையே போடுறேன். ஏன் இத்தனை பூ இருக்கையில பருத்தி பூவை கொண்டாந்து போற? நீ கேட்கல, வாசம் கொடுக்குற பூ 1000 பூ இருக்குதுடா. மல்லி, முல்லை, சாமந்தி, எத்தனையோ பூ இருக்குது. அதெல்லாம் விட்டு போட்டு ஏன்டா கவண்ட மக்களுக்கு பருத்தி பூ போடுறோம்னு. நடுவர் அவர்களை, மற்ற பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோடு வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இந்த கோயம்புத்தூர் மண்ணு மான்செஸ்டர்னு பேர் வாங்கினது. இங்க வந்திருக்க கவண்டம் மூடி தன்னோட உழைப்பால் உயர்ந்தவங்க. அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாத எங்க பவளகுல மாமச்சாங்கூடத்துக்கு நான் பருத்தி பூ போறது சந்தோஷப்பட்டேன். சிறப்பியா நடுவர் அவர்களே, நீங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் என்ற சகலப்பாடி ஏற்பாடுல இந்த அற்புதமான மேடை கிடைச்சதே. நம்ம மலைக்கோயிலுக்கு வந்திருந்த அன்னைக்கு வேற எல்ஐசிக்காரரு எல்லாரும் ஒடியாந்து ஊர் தர்மகர்த்தாவை கூட்டிட்டு வந்து நம்ம கையில அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்களே. மகாராசனாதான் வேணும்னாங்க. இந்த பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமான்னு கேட்டேன். ஆமா, இந்த பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணும்னு கேட்டாங்களே. இந்த பவளகோடத்து பங்காளியோ வீலுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டு குத்துக்கல்லாட்டு உட்கார்ந்து இருக்கிறியே. நீ எல்லாம் விளங்குவியா? நீ முன்னுக்கு வருவியா? நீ உருப்பிடுவியா? ஆத்தாக அழித்தாயே இந்த பாவி மகாராசன் இப்படி பாவம் பண்ணி போட்டாளே. என்னடா கூட்டியாந்து வச்சு திட்டுறா? உங்க உள்ளூர்ல வந்து திட்ட முடியாதுல்ல, அதனால நடுவர் அவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காசி போனா தொலைமா? அந்த ராமேஸ்வரம் போய் அந்த 22 தீர்த்தக்கரையில 7 மட்டும் தலைமுழுகுனா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ண? நடுவர் அவர்களே, மண்ணள்ளி இப்படி போட்டுட்டீங்களே என்ற மனசுலே இப்படி பண்ணி போட்டீங்களே. மண்ணள்ளி போட்டதுனாலதான்டா ஒன்னும் ஆகாம கிடக்கான். நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரர்கள் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. யாரா பைத்தியம்? இதாடா பைத்தியம்? ஆமா, அதாடா பைத்தியம். எஸ், நல்லா பாடுறா. இதெல்லாம் காலையில 6 மணிக்கு வானா 4 மணிக்கு வருது. அது 6 மணிக்கு வானா மத்தியானம் 12 மணிக்கு வருது. அவ வருவா, சொல்லாத போயிருக்கிறாள். இதாயா பைத்தியம்? அதையா பைத்தியம்? ஆமா, ரெண்டும் பாரியா சேலை கட்டி இருக்கு. ஆடாடா, ஊர்ல உலகத்துல 6 சேலை கட்டல, இவளுக்குதான் அதிசயமா கட்டி. 2க்கும் புருஷன் இருக்காயா? ஆமா, 6க்குமே புருஷன் இல்லை, வீத புருஷன். 2க்கும் புள்ள இருக்கியா? 6 புள்ள பக்கத்துல. என்ன ஊருக்கு போறியா? இந்தா ஊருக்கு போறக்கு வழி தெரியுமா? உட்கார் மரியாதைய. நடு காட்டுல வனாந்திர காட்டுல கொண்டாந்து உட்காந்துருக்கு. மிஞ்சி போனா தென்னை மரம் ஏறலாம், அவ்வளவுதான் அங்கே சுத்தி இருக்குது. நீ உட்காரு, நீ உட்காருமா. ராணி கோச்சுக்கிறோம், உட்காரு. உட்கார் ராணி கோச்சுக்கிறோம், உட்காரு. வரமாட்டேங்குதுடா. அவ சாயங்காலம் தான் வள்ளி, அப்புறம் நாளை வரைக்கும் போறேன். உட்காருமா, கண்டிக்கிறேன், உட்காருமா. கண்டிச்சு பேசுறேன், உட்காரு. நடுவர் அப்படி ஆள் இல்லம்மா, யார் தவறு செய்தாலும் கண்டிப்போம்மா. உட்காருமா. இதை பாரு, நல்லா பாருயா. இது பைத்தியமாயா? ஆமாங்க. அது பைத்தியமாயா? ஆமாங்க. 2ம் படிச்சிருக்கியா? ஆடாடா, படிச்ச பைத்தியம். 2 சேலை கட்டிருக்கியா? ஆடாடா, சேலை கட்ட பைத்தியம். 2 மேக்கப் போட்டுக்கியா? மேக்கப் போட்டு. 2 பைத்தியம் கிடையாதுயா. பின்ன 6. இது 2மே லூசு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு பைத்தியக்காரன் கூட காசு வேண வேண்டான்னு சொல்ல மாட்டியா? அப்ப இவ 2 பேர் வேண்டான்னு சொல்றாங்கன்னா அப்ப இவங்களுக்கு சித்த பிரம பிடிச்சிருந்தா தான் அர்த்தம். பிரம சித்தே பிடிச்சிருக்கு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு பணம்னு சொன்னா பிணம் கூட வாயை திறக்குதுங்க. நடுவர் அவர்களே, கல்யாணம் பண்றதுக்கு பணம், பள்ளிக்கூடம் படிக்க வைக்கிறதுக்கு பணம், தாலி கட்டுறதுக்கு பணம், மங்கலி போடுறதுக்கு பணம், புடவை எடுக்கிறதுக்கு பணம், இன்னைக்கு இந்த பட்டிமன்றம் நடத்துறதுக்கும் பணம். பட்டிமன்றம் பிடிச்சு அவங்கிட்ட காசு இல்ல உமாநாத்து, நீ போயிட்டு வான்னா கீபோர்டு எடுத்து தலைமையிலே போட்டு போயிடுவேன். அதை எடுத்து போட மாட்டான். அப்ப ஒரு ஆயுதம் வச்சிருக்கான் அப்படின்னு சித்தி.
நடுவர் அவர்களே, இன்னைக்கு பெத்த ஒரு புள்ள பக்கறக்கு பணம் இல்லாத புள்ள பக்க முடியுமா ஐயா? அந்த காலத்துல இல்ல சாமி கிட்ட வரங்கேட்டு புள்ள பத்தாங்க. இப்ப எல்லாம் ஆஸ்பத்திரியில் வரங்கேட்டு புள்ள பக்கறாங்க. பருவத்துல கல்யாணம் வைக்கல, பருவத்துல குழந்தை இல்ல. இன்னைக்கு காலம் போக போக நான் கேட்கிற ஒரு பொம்பளைக்கு எது அழகு? எது அழகு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாலி கொண்டு போட்டு ரோட்ல வந்தா அந்த காளியாத்தாலே வராப்புல. அக்கா, நான் பேசுறது போற நம்பியூர் குப்பி வாழத்து பொம்பளையில் மட்டும்தான் பேசுறேன். பவளக்கூடத்துக்காரி யாரையும் பேசல. நீங்க பேசி பாருங்க. எல்லாமே நல்லவியா. நான் ஊடு போய் சேரணும். என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். ஆமா, வம்புல போய் கம்பு குத்தி வர கடத்துல தண்ணி வந்தா கம்புக்கு நாதித்து போகணும்பாங்க. அதனால நான் பேசுறதுலாம் அங்கிருந்து ஆறாள் குப்பி வளத்துல வந்திருந்தா மன்னிச்சுக்கு. நடுவர் அவர்கள் ஒரு பொம்பளைக்கு எது அழகு? எது அழகு? மஞ்சத்தை சிந்த காலத்துல இந்த கொமரியாவது குளிக்கிறாளா? அந்த பேரன் லெவலி, பேத்து லெவலி, ஆயா லெவலி, அப்பத்தா லெவலி, ஆட்டல் மாட்டல் அம்மிக்கு சிம்மிக்கு மேசன் என்ன கலவி கலைச்சி செவத்துல அடிக்கிறியா? அங்க பாரு, எங்க கௌதமி அடிப்பா. என் பொண்டாட்டி சொன்னா, சித்தப்பா இதெல்லாம் நம்மளுக்குள்ளேயே இருக்கணும், மருமகிட்ட போயிடப்படாது. கால் வச்சுட்டு இருக்கிறேன் சித்தப்பனவோ. என் பொண்டாட்டி சொன்னா, மாமா மூஞ்சி ஊரா பிம்பிள்ஸா வந்துருச்சு, என்ன பண்ணிட்டுன்னா. நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவு உள்ள சுத்தமா போயிருமுன்னே. அவ சொன்னாட, அறிவு கட்டவன அது வாசலுக்கு போட்டு வலிக்கிறது மூஞ்சிலே போடுவாங்கன்னா. நடுவர் அவர்களே, மாட்டுச்சாணிங்கிறது கிருமிநாசினி தானே பெரிய. மாட்டுச்சாணிங்கிறது கிருமிநாசினி தானே. அப்ப கொரோனா கிருமி வரப்படாதுன்னு ஊடு பூரா மாட்டுச்சாணிக்கான போட்டு வலிச்சாங்க. அப்ப அந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி போக்குறதுக்கு இந்த மாட்டுச்சாணிங்கிற கிருமிநாசினி போடப்படாதா? என்ன அறிவு! தேங்க்யூ. என்ன படிச்சீங்க? நான் எங்க படிச்சிருந்தா தான் நல்லா இருந்திருப்பேன். இங்கே வேற படிக்கலையா? அப்ப நீ ஏதோ படிச்சோம்னு அன்னைக்கு போய் சொன்ன. ஆமாங்க, படிச்சேன். ஏதோ கிளாஸ்மேட் வந்திருக்கிறாள், அவளுக்கு தெரியும். நடுவர் அவர்களே, பொண்டாட்டி சொன்னா அது வாசல் போட்டு வலிக்கிறதுனா அதெல்லாம் போடப்படாதுன்னா. சரி, என்ன தாண்டி பண்ணணும்னு பேசியல் பண்ணா சுத்தமா போயிரும்னு பக்கத்து வீட்டு பருவதா சொன்னான்னா. அது என்ன பேசியல்? பட்டர் பேசியல்னா. நாம பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் தெரியுமா? என்னடி பட்டர் பேசியல்னா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில அப்பி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சுக்கிறாங்க. எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய்னா. நெஞ்சு வலியும் வந்துட்டுதுங்க. அன்னூர் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்துட்டா வருஷம் 2 குட்டி போடும்ல. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. ஏங்க கிடையாது, குட்டி போடாதாம்ல. எங்க கேடாய் அப்படிங்க குட்டி போடு, பொட்டையாடு தான் போடு. ஆனா என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடுது. அது பொட்டையாடா இருக்க குட்டி போடு. அவன் வீட்டுல கிடையாது இல்லையே, உங்க வீட்டுல கிடையாது இருக்குதுல. நான் பட்டி பண்ற கிளம்புறேன், அப்ப கிடாய அவுத்துறான். எத்தனை குட்டி போடுறது? 2 குட்டி. நாளைக்கு காத்தால நேரம் சட்டை எட்டு பிடிக்க. அடே நட்டக்கால நாசமா போனவன கூறுகட்ட பன்னீர் உன்ற கிட்ட கெடாய் இல்ல. ஆமா, உன்ற கிட்ட கெடாய் இல்ல என்ற கெடா சேர்ந்தான் உன்ற ஆடு சேனையாய் குட்டி போட்டுச்சு. ஒழுக்க மறுவாதிய 2 குட்டியில் ஒரு குட்டி குடுன்னு பங்கு கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன்? அவன் அடிக்க வருவான். எழுத்துக்கு அடிக்கிறது. போன வருஷம் என் ஆடு செத்துச்சு, நீயும் பங்கு கொடுத்தியா? இப்ப குட்டி போட்டவர்கள் மட்டும் பங்கு கேட்கிறேன்னு சண்டைக்கு வருவான். நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், 4500 ரூபாய் செலவு பண்ணி நீ மேக்கப் போடுறங்கிற. நான் என்ன இன்னொரு புருஷனா கட்ட போற? கல்யாணம் முடிச்சு 15 வருஷம் கழிச்சு நீ மேக்கப் போட்டு போய் பாக்குறேன், 4 பொம்பளை குண்டு குண்டா ராணி கட்டவே படுத்திருக்கிறாள். இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. அங்கதான் மூஞ்சி பூரா வெண்டைக்காப்பு சாப்பிட்டு படுத்திருக்கிறாளா? இந்த போன நாய் வீட்டு சாவி பூட்டி கொண்டு போயிட்டான். நான் போய் மொல்ல அம்மனிய அல்லே அல ராஜேஸ்வரி அல சாவி கொடுங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கல. அங்கதான் வெண்டைக்காப்பு சாத்தி இருக்குதே. அந்த ஓனரமும் ஓரமும் போன் பேசிட்டு இருந்தது. கிட்ட போய் ஏன் கண்ணே பொண்டாட்டி வந்தாலே பார்த்தையானே, உள்ள 4 பொம்பளை படுத்திருக்கிறாங்க, போய் பாருன்னா. 4 பார்த்த எவன் அடையாளம் சிக்கல கொஞ்சம் வீட்டுச்சாவி வாங்கிட்டு போகணும் எழுப்பி விடுன்னு. அவன் கேட்டவன கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 13 வருஷம் முடிச்சுது அப்படின்னு. இந்த 13 வருஷமும் பொண்டாட்டி கொண்டத்தானே பொழைக்கிறான் அஞ்சாமிய. அப்போ 13 வருஷமா பொழைக்கிற பொண்டாட்டி ஒரு அடையாளம் தெரியலைக்கிறேன். இங்க மேக்கப்போட வந்து 10 நிமிஷம் ஆச்சு, எனக்கு அப்படி தெரியும்னு அவன் கேட்டான். கரெக்ட். நாங்க 2 பேசிட்டு இருந்த மாதிரி கதவு திறந்துருந்தது. இந்த நாய் வந்து போசு போசுன்னு இருக்குமில்ல, அந்த பொம்மிரி நாய்,
அது என்ன பண்ணிச்சு, கதவு சந்தில் முட்டிட்டு உள்ள போனது. என்னை பெத்த தாய்மார்களை, எங்க மாமன் பொண்டாட்டிகளை, பவளகோடத்துக்காரிகளை நான் கேட்கிறேன், பாலாடை பார்த்தா நாய்கம்னு இருக்குமா? அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல. இவா ஏன் மேடம் 3/4 மணி நேரம் கழிச்சு தானே எடுக்கிறோம், நீங்க இப்ப எடுக்கிறீங்க. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. எங்க போறது 4500 ரூபாய்? நடுவர் அவர்களே, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சுக்கிறேன். எங்க நல்லா வத்தி போச்சு. டவுசர்லையா? ஆமாங்க மாப்பிள்ள. உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் ஒன் டவுசர் தாண்டா. எது? திடீர்னு 10 திருடன் வந்தான்னு வச்சுக்க, சரி, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய எது அப்படி எந்த திடன்னு என்ற டவுசர்ல கை வைக்கிற கூட்டுருவா? வெடி வெடி ஆடிவடி சம்பாரிச்சு காசு அது யாரு குச்சுக்கிறாங்க? பூரா பவளகுடத்துக்காரு குச்சுக்கிறாங்க. வெட்டொன்னு துண்டு 2ஆ போயிரு. எப்பேற்பட்ட மாமச்சன் கூடத்துல வந்து திருட பொறுக்கிட்டு போயிருவானுங்கிறீங்க. நடுவர் அவர்களா, அந்த 1,93,500 ரூபாய் எடுத்து இந்த மேடையில வைக்கிறேன். கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுவை தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 ஜனத்து முன்னால சும்மா கொடுத்து போட்டு போறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லழியாத காராள வம்சத்துல பிறந்தவன், பிராடு பித்தலாட்ட பேச மாட்டேன். அந்த பணத்தை இங்க வைக்கிற அவங்க 2 பேர்த்தையும் முதுகு திரும்பி பார்க்க சொல்லுங்க. என்ன பண்ணணும்? அவங்க முதுகு அவங்களே திரும்பி பார்க்கணும். நீ 20,000 ரூபாய் மட்டும் எடுத்து வை. சரி, இது 2 பேர் முதுகை நான் திரும்பி. எது? அதுக்கெல்லாம் அவ புருஷன் இருக்கிறேன் சொல்லிவிட்டாங்க. அறிவு கட்ட நாய்வா. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளையாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் யாரு பாக்குறக்காக இந்த காலத்துல குமரிகள்ல சாக்கெட்ல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாளுவோ? அப்படி கேளு. அவர்களே, முந்தானையில கல்லு பதச்சா முன்னால இழுத்து பாக்கலாம். கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பாக்கலாம். என்னைக்கு இந்த ரேடிஸ் ஊற சாக்கெட்ல கல்லு வச்சதுக்குள்ள புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்குறேன். அங்கேருந்து இங்க எப்படி வந்துச்சு? மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆகி போடுறது. அதை விட கொடுமை எம்பட கொண்டாட்டி ஆகிட்டின்னு சொல்லாதீங்க. முதுகுலே 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தா. எனத்துக்குள்ள ஜாக்கெட்ல நாடாவுனே, நீ டவுசர்ல நாடா வைக்கிற, நான் ஜாக்கெட்ல வைக்கிறேன். இதுக்கு அது சரியா போச்சுக்கிறாளே. நான் டவுசர்ல வைக்கிற நாடாவை ரவுக்கில வைக்கிற நாடா ஒன்னாங்க. மாப்பிள்ள என்னங்க? உனக்கு ஒண்ணு தெரியாத? என்னங்க? போன தீபாவளிக்கு என் பொண்டாட்டி ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி, டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபாய் கூலி கேட்கிறான்டா. எத்தனை ஜாக்கெட்டு? ஒரே ஜாக்கெட்டு. அட வாவி, சேலையே 850 தானே எடுத்தா. ஏன்டா 2,100 ரூபாய் கேட்கிறேன்னு? அவன் சொன்னான், சார் உங்க டீச்சர் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளி அன்னைக்கு முத நாள் நைட்டு ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இவ காலையிலே குளிச்சுட்டு அந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. என்னாச்சு? மாத்திட்டான்டா. ஐயோ, ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். தூக்கத்துல மாத்தி அமுக்கிட்டேன் சார். வேணா மிச்ச துணி இருக்கு, முன்னாடி ஸ்கிரீன் மாதிரி தச்சு போட்டுக்கங்க சாருங்கிறானே. இந்த உறவால என்னடா சந்தோஷம் இருக்கு மாப்பிள்ள? என்ன சந்தோஷம்? வளைய விரிச்ச குடும்பத்துல சண்டை வராது இருக்கிறதுக்கு அடுத்த ஓடத்துல இருந்து பவளகோடத்துக்கு வாக்குப்பட்டு வந்த மகராசிக்கு இந்த காரியத்தை பண்ணா மட்டும் குடும்பத்துல நோ சண்டை. என்ன காரியம்? என்ன தெரியுமா? 61 கோட்டத்துல பவளகோடத்தான் எங்க இருந்தாலும் பங்காளி விடு. மீதி 60 கோடத்து மகராசியா பவளகோடத்துக்கு வாக்குப்பட்டு வந்திருப்பாங்கல்ல. என்னைக்கு வந்த மருமவோ கொப்பனூட்டு பெருமைய புருஷனூட்டுல பேசாது இருந்தாவே அந்த குடும்பத்துல 100 வருஷம் பொழைச்சாலு சண்டை வராது. எதுக்கும் கொப்பம் பெருமை சொல்றது. எங்களுக்கு பாலாரோடு தேனாரோடு போய் பாரு, உட்கார திண்ணை இருக்காது, பொடக்காளியில சாக்கு தொங்கிட்டு கிடக்காது, வரக்காப்பிக்கு வக்கு இருக்காது. எதுக்கு இந்த பெருமை பிரியத்தை பேசுறது? மாப்பிள்ள ஒரே ஒரு சின்ன சந்தேகம். அருமையா சொன்னீங்க. உட்கார்றதுக்கு திண்ணை இருக்காது,
வர காப்பிக்கு வக்கத்த குடும்பம். ஆ. அப்படி குடும்பம் தெரிஞ்சு அங்க எதுக்குடா போய் பொண்ணு கட்டினிய? எங்க விதிக்கிறத வேற வழி. அங்கதான் வர காப்பிக்கு வக்கல தெரியல, எதுக்கு போற நீ? எங்கிட்ட இருந்து அட்டை உரிகிற மாதிரி உரிச்சு குடிக்கிறாங்க நடுவர் அவர்களே. நீ அதுக்கு வக்கலாம தானே அங்க போன? பக்கத்தனாய் வாசு வழி போன, பொக்கத்தனாய் பொறக்கால் வழி போவோம். எப்படி நாய் வரட்டா? நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் பொம்பளைங்க பொழுதா பொழுது பாடுபட்டாங்க. காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி. இன்னைக்கெல்லாம் நெல்லு எத்தனை பேர் குத்தி கொண்டாந்து பொங்க வச்சு காத்தால நெல்லு எத்தனை பேர் குத்தி கொண்டாந்தீங்க? எல்லாம் கடையரிசி வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஒள்ளு இருந்துல இங்க குத்தி கொண்டு அது சரி. நெல்லுஞ்சிக்காது வீட்டுல ஒள்ளுஞ்சிக்காது குத்துறது. எங்க அப்பத்தான் எல்லாம் மாரியத்தாயில பொங்க வை போனா நெல்லு குத்தும் போது வாயில இப்படி துணி கட்டிக்குவா. நான் கேட்டேன், என் கனவு இது என்ன அண்ணம்மா கோயில பொலாக்கடா போதுற பூசாரி கேட்டு வாயில துணி கட்டிக்கிறீ எதுக்குன்னு. ஆத்தாளு பொங்க வைக்க போறோம்டா, அதில் நெல்லு குத்தும் போது பேசுனால திம்புனால எச்சப்பட்டு போயிரு, எச்சப்பட்ட ஊர்ல சாமி படைக்கப்படாதுன்னு அப்படி குத்துனா. அந்த காலத்துல இந்த காலத்துல எந்த பொம்பளை நெல்லு குத்துறாங்க? மாவள போட்டு வராங்களா? எத்தனை பேர் உரல்ல மாவிடிச்சுட்டு வந்தாங்க? எல்லாம் மிக்சி தான். நல்ல வேலை பாக்குற பூரா பொங்க பானை எடுத்துக்கிட்டு போறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். என் பொண்டாட்டியில குக்கர்ல தான் பொங்க வைக்கிறா. எங்கடி பொங்கல் இது மாதிரி வச்சுக்கிறோம் பாருங்க. அட ஏன்னா தமிழ்நாட்டிலே நம்ம கொங்கு மண்டலத்துல மட்டும்தான் அரிசி நுரையில பொங்க வைக்கிறது, கழுவு தண்ணியில. மத்த பக்கம் எல்லாம் பால்ல தான் வைப்பாங்க. அரைப்பாலைக்கு தண்ணி ஊத்தி 1/2 லிட்டர் பால் ஊத்தி பால்ல பொங்க வைப்பாங்க. நாம மட்டும்தான் அரிசி கழிச்ச தண்ணி கல்லீர்ல பொங்க வச்சு அந்த ஆயாளுக்கு எதுக்கு வைக்கிறது? அந்த பொங்கி வரும் பாத்தீங்களா, அப்ப மனசுல உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேறி எப்படி சாப்பாடு வெள்ளையா இருக்குதோ அது மாதிரி நாமளுமே வெள்ளையான மனதோடு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பொங்க வைக்கிறது. ஆனா பல பொம்பளை மனசுல அந்த அழுக்கே போறதில்லை. பொம்பளைன்னு இல்லை, ஆம்பளையும் அப்படித்தான். அமெரிக்காக்காரன் பாடுவெளியில செத்து போவானா, ஜப்பான்காரன் கண்டுபிடிக்கலன்னு செத்து போவானா, சைனாக்காரன் புதுசா வேலைக்கு போயிலன்னு செத்து போவானா, நம்ம பங்காளி மாமச்சான் கூட்டம் நல்லா பொழைச்சாவே செத்து போவேன். அது உண்மைடா. இப்ப அமெரிக்காவில கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, அவன் இபி ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்பான், சார் எங்க சீட்ல பவர் கட் ஆயிடுச்சு, என்ன ப்ராப்ளம்மா? இதே ஜப்பான்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, அவனே பீஸ் கறியில புடுங்கி பார்ப்பான் என்ன பிரச்சனை அப்படின்னு. இதே நம்ம ஊர்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, பக்கத்து விட்டு எட்டி பார்ப்பான், அவனுக்கு போச்சா நம்மளுக்கு போச்சு, பேசாம படுத்துங்க. இதாண்டா நம்ம பண்பாடு. இதுதாங்க நடுவரவர்களே. ஒண்ணும் வேண்டாம், நீங்க எழுதி வச்சிருப்பாங்க. இந்த வருஷம் வெறுங்கலத்தோட வந்த மவராசியோ, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரையில ரெட்டவடை சங்கிலி மட்டும் நீ போட்டுவா. வேற எதுவும் வேண்டாம், புதுசா ரெட்டவடை சங்கிலி ஒண்ணு போட்டுவா. எவளாச்சும் ஆத்தால பாப்பாளா? இப்ப கழுத்திவே பாப்பா. போன வருஷம் சும்மா வந்தாடி, இந்த வருஷம் ரெட்டவடை சங்கிலி திருப்பூரே உளுந்து போச்சுங்கிறாங்க. இவ கழுத்துல மின்னுது. உழைக்கணுங்க, பாடுபடணும். அன்னைக்கெல்லாம் பாடுபட்டாங்க. இப்ப இன்னைக்கு என்ன வேலை? பொழுதுக்கு டிவி. 6:30 மணிக்கு ஆனந்தராக, 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு சிங்கப்பெண்ணை, 8:30 மணிக்கு வானத்தை போல, 9 மணிக்கு எதிர்நீச்சல், 9:30 இனியா, 10 மணிக்கு மிஸ்டர் மனைவி, 10:30 மணிக்கு அன்பே வா. அந்த பாக்கியலட்சுமி என்னாச்சு? அந்த கூறுகட்ட பாக்கியலட்சுமி அவ ஓடான்னு சொன்னா கூட்டிட்டு போய் கடத்திட்டு போனாங்க. ஆனா கண்டுபிடிச்சு கூட்டிட்டாங்க. அந்த பாவம் அந்த கோப்பி ஒரு பொண்டாட்டி கட்டிட்டு நம்ம செருப்படி வாங்குறான். அவன் 2 பொண்டாட்டி கட்டிட்டு இந்த பக்கம் போனா இவன் மொத்தறான், அந்த பக்கம் போனா அவன் மொத்தறான். அந்த பாண்டியன் சோர்ஸ் அவளே கூட்டிட்டு ஓடுங்க. அதுக்கு தான் சொல்றது, கண்டவன் நம்பி ஓடாதீங்கன்னு எவன் கேட்கறா? அவனை கூட்டிட்டு ஓடி அவன் அகவனத்தெல்லாம் கொண்டு ஓடிட்டான் அவன். அப்புறம் கடைசியில உறவுக்கு அவ அத்தக்காரி பையனை கூட்டிட்டு போய் கட்டி வச்சா. இவ கெட்டக்காரன் பாரு, அவ ஒண்ணு பக்கத்து இவ கோயிலுக்கு போகணுமா? மானம் கட்ட பொழப்பாங்க. இனியா என்னாச்சு? அந்த இனி உனக்கு தெரியாதா? ஐயோ, அது எவ்வளோ முடிச்சு கத்தியில குத்தி அவ வேற ரத்தம் அதிகமா கிடக்குறா. அது ரத்தம் கொடுக்க பார்த்து கெடுத்து விட்டான். அப்ப அந்த ஆத்தூர் அலமையில என்னாச்சு? அவ செத்து தாய் 7 வருஷம் ஆச்சு. நடுவரவர்களே, எப்படி இருப்பா தெரியுமா? ஆணை இருக்குதுன்னு அசராம நான் இருந்து ஆனை போய் கண் சேர்ந்த அருங்கலியா 6 வருஷம் அலமையில நினைச்சா ஒரு முளை வளரணும். நடுவரவர்களே, அந்த மர்மவனைன்னு சொல்லி இந்த இதை காட்டினது. ஆமா, அருமையான பேச்சு. நடுவரவர்களே, என்றா எல்லா சீரியலையும் இவன் சொல்றான்னு பாக்குறீங்களா? தமிழ்நாட்டை மாத்திரை, இந்தியாவை மாத்திரை, நாதிவாளத்தை மாத்திரை, நல்லான்பாளத்தை மாத்திரை, குப்பி வாழத்தை மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகள்ல கல்யாணத்துக்கு முன்னாடி மாற்றி போடுவோம். கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்கு வந்துட்டா, அந்த உறவு வந்துட்டா, உன்னால டிவி சேனல் கூட மாற்ற முடியாது. ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டான்.
கரெக்ட். IPL ஓடிட்டு இருக்குது, அன்னைக்கு குடி ஸ்கோர் பாக்குறவங்கிறா, போதுரி ஸ்கோர் பார்த்து கிழிச்சது போய் தட்டு போர் போடுவோங்கிறா. அட வா குடு, ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். பாத்ரூம் போறாங்க, ரிமோட் எடுத்து கொண்டையில சொருவிட்டு போறாங்க. இது கொடுத்தா மாத்திருவனாமா. ஆம்பளைக்கு எப்ப கிடைக்குது அந்த ரிமோட்? ஆம்பளைக்கு எல்லாம் எப்ப தெரியுமா அந்த ரிமோட் கிடைக்கும்? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள்ட்ட கொடுப்பாங்க. இந்தாங்க நீங்க பாருங்க, நம்ம போட்டோம்னா 2 அண்டா நிறைய அப்பதான் மருந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம், இதுக்கெல்லாம் மருந்து கொடுக்குறோங்கிற நம்மளை போட்டு வாதையா வதைக்கிறோம். நடுவர் அவர்களே, உறவுன்னு என்ன தெரியுமா? யாரிடத்திலையும் தன்னை விட்டு கொடுக்காது இருக்கிறதுக்கு பேர் உறவு. அப்படி இருக்கிறாங்களா இன்னைக்கு? அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வந்ததுன்னு அதுக்கு மூல காரணமாரு அவனுக்கு வாக்குப்பட்டு வந்த பொண்டாட்டிங்க. ஒரு சண்டையோ பிரச்சனையோ அண்ணன் தம்பிக்குள்ள மனஸ்தாபம் வந்தா மச்சாதா பொண்டாட்டி கொழுதெல்லாம் பொண்டாட்டி என்ன பண்ணுவானு அந்த சண்டை செரிக்கட்டுறக்கு வழி வாக்கணும். அப்படி பண்றாலுமோ குத்தி குத்தி விடுறது. உன்னக்காரன் முடி வளைக்கும் என்ன வருமா? நான் கல்யாணம் பண்ண புதுசுல உனக்கு தெரியாதே, எங்க அண்ணனு வாத்தியார், நானும் வாத்தியார். சரி, எங்க அண்ணன் என்ன வாங்கினாலும் வாங்க சொல்லுவாடா என் பொண்டாட்டி. ஒரு நாள் விடிய காலம் 4 மணிக்கு எழுப்புனா, ஏங்க ஏங்க இந்த உங்க அண்ணன் வாங்கிட்டாரு, அது நீங்க வாங்குங்க. லைட்டை போட்டு பாக்குறேன்டா, ரோடு ஒரு லோலர் கொண்டாந்து நிப்பாட்டிருக்காங்கடா அந்த தெருவுல. அதை வாங்க சொல்றாரா? ஏன்டி அதை வாங்கி என்ன ஒண்ணு மல்லாக்கு வச்சு ஏத்துறக்காது, எதுக்கு இதை வாங்க சொல்ற நீ லோலரு? நடுவர் அவர்களை பேராசியோ, காசு இருந்தா போதுங்க, எல்லாத்தையும் கேக்கு. பையனை படிக்க வைக்கிறதுக்கு காசு வேண்டாங்கிறீங்களா? பிரைவேட் பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தைய படிக்க வச்சு அவன் 12வது முடிக்கிறதுக்கு 22 லட்சம் ரூபாய் ஆகுது. அப்படி சொல்லாத. எங்க ஊர்ல தேவகோட்டையில ஒரு ஸ்கூல் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். நீங்க LKG சேர்த்து விட்டீங்கன்னா போதும், +2 வரைக்கும் 10 பைசா பணம் கட்ட வேண்டியது இல்ல. எல்லாரும் உண்மையை ஒத்துக்கறணும். 22 லட்சம் ரூபாய் சொல்ற. எங்க ஊர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, 10 காசு பணம் கட்ட வேண்டியது இல்ல. இப்படி ஒரு ஸ்கூல் தேவைக்கோட்டையில் LKG சேர்த்தா போதும், +2 வரைக்கும். ஆயாமா பீஸ் இல்ல, ஸ்கூல் பீஸ் இல்ல, யூனிஃபார்ம் பீஸ் இல்ல, வேன் பீஸ் கிடையாது, எக்ஸாம் பீஸ் எந்த பீஸ் கிடையாது. LKG சேர்த்து விட்டா போதும், +2 வரைக்கும். எல்லாம் போன் நம்பர், அட்ரஸ் சொல்றேன், அட்ரஸ், இமெயில் ஐடி, பிளட் குரூப் முதற்கொண்டு சொல்றேன். நம்பர் தர்றையா உடுங்கயா. நடுவர் அவர்களே, ஏன்டா அழுகுற? 8 மாசத்துக்கு 2 காலேஜ் போகுது. அதனால என்னப்பா, இன்னொரு புள்ள 10வது படிக்க வைடா. கட்டிக்காடுற போட்டுனேன். கட்டிக்காடுறா புரிச்சு விட்டுக்கலாம்டா. சரி, அட்ரஸ் சொல்றேன், எல்லாருமே கேட்டுக்கங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு, ஸ்டேட் போர்டு சிலபஸ். LKG சேர்த்தா +2 வரைக்கும் 10 பைசா பணம் கட்ட வேண்டியதில்லை. சொல்றியா? ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? நீங்க LKG சேர்க்கும் போது உங்க சொத்து பத்திரத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும். ஒரே ஒரு கண்டிஷன், அவ்வளவு. ஒரே கண்டிஷன். அவனே எல்லாம் படிக்க வச்சிருவான், சொத்தையும் காலி பண்ணிடுவான். அது சரி, இன்னைக்கு படிப்புல தாங்க சொத்தே போகுது. நடுவர் அவர்களை 20 லட்சம் 22 லட்சம் செலவழி படிக்க வச்சு, அப்படி படிக்கிறதுக்கு இன்ஜினியரிங், அதுக்கு வருஷமான 8 லட்சம் 10 லட்சம் கொண்டு போய் பெரிய பெரிய கல்லூரியில படிக்க வச்சு ஒரு குழந்தைய பெத்து படிக்க வச்சு ஆள் படம் குறைஞ்சது 30 லட்சம் ரூபாய் செலவாகுதுங்க. அதனாலதாங்க இந்த கட்டாப்பெல்லாம் கவண்ட மூட ஒரு பிள்ளையோட நிறுத்திக்கிறாங்க. புள்ள பக்கறக்கும் காசு, படிக்க வைக்கிறதுக்கும் காசு, கல்யாணம் பண்ற காசு. கவண்டன் எதுல கடனாகிறாங்க? கல்யாணத்துலதான், வேற எதுல பெருமை அதுலதான் கொண்டு காமிப்பேன். சொந்தக்காரன் பண்றான்னு அவனை பார்த்து பார்த்து குப்பமாட ஆவறது. முன்னையே பொண்ணு சிக்கிறது இல்ல. எல்லாம் எதிர்பார்ப்பு எப்படி? நல்ல குணமான பொண்ணு வேணும். எவனும் கேக்குறானா? நல்ல குணமான மாப்பிள்ளை வேணும், நல்ல உறவான மாப்பிள்ளை வேணும். அப்படியே கேக்குற. எத்தனை கோடி எதிர்பார்ப்பு? 10 கோடி 8 கோடி. கோடிக்கு தான் கல்யாணம். காவண்டனுக்கு கவனிச்சு கல்யாணம் இல்ல. பஸ்ஸுக்கு கல்யாணம், லாரி கல்யாணம், மண்டபத்துக்கு கல்யாணம், தோட்டத்துக்கு கல்யாணம். அங்க கொண்டு போனோம்னே உண்மையா சொல்றேன் கேளுங்க, ஒரு சோசியார்கிட்ட போய் பொண்ணு பாக்குறீங்க, சாதகம் பார்த்தா அவன் நல்லா இருக்குதுன்னு கட்ட வேண்டியதானா? அப்புறம் ஒரு சோசியாரனை பார்த்து அப்புறம் கடைசியா பூவா கேட்கறது. பூவா கேட்டு ஆகலைன்னா பொங்க வச்சு கேட்கறது. ஏன்? கோடி சேருது. இன்னைக்கு ஒழுக்கமான பசங்க, நல்ல பசங்கய்யா, தண்ணி தவிடு போடாதே, வேலைக்கு போய் மாசம் 10,000 5,000 சம்பாதிக்கிறேன், அவனுக்கு பொண்ணு கிடைக்குதா?
இல்ல, ஒரு நடுத்தர வர்க்கம் கல்யாணம் பண்ணணும்னா கடன் இல்லாம கல்யாணம் பண்ண முடியாது நடுவர்களே. அப்புறம் எப்படிங்க அந்த பணத்தை வேண்டான்னு சொல்லுவேன்? அப்படி சொல்லுவ நீ? என்ன எழுதுற நீ? சீரமூல சோம்பழுதுறியா? இந்த ஒண்ணு இல்ல, இந்த பேனா வச்சிருக்க எழுதுறிய, இந்த பேனா 10 ரூபாய்க்கு வாங்கினா தானே எழுத முடியும். நீ 2 பேரும் காலையில தூங்கி எந்திரிச்சு 10 ரூபாய்க்கு பல்பொடி வாங்கி பல்லு விளக்கினா தான் உன் முகத்துல எவனா முடிச்சு பேச முடியும். இந்த பவுடர் அள்ளி அப்பிட்டு வந்திருக்க, எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிருக்க? என்ன நேச்சுரல் பியூட்டியா பாட்டியான்னு இது 2 மூஞ்சி எழுதிட்டு வந்தீங்கன்னா தெரியும். அரைக்குள்ள மைதா மாவை அள்ளி அப்பிட்டு வந்திருக்கேன். நடுவர்களே, அந்த கல்யாணத்துல பாருங்க, 24 மணி நேரம். இன்னைக்கு மத்தியானம் போய் மண்டபத்துல உட்கார்ந்தா நாளைக்கு மத்தியானம் காலி பண்ணிட்டு வந்துடும். 5 லட்சம் ரூபாய். அப்புறம் அது போக கேஸ், சமையல்காரருக்கு முன்னெல்லாம் பங்காளி கொண்டாட்டி நிப்பாங்க வரிசையா உறவு. இப்பெல்லாம் பூரா வெல்கம் கோல்ஸ். அல்ல ஒரே மாதிரி சேலை கட்டிட்டு எல்லாம் கேரளாக்கார அம்மனியில் கொண்டாந்து விட்டுறாங்க. வரு இருக்கிக்கிறாளுங்க அவளுங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். ஆனா பாரு, எவன் பொண்டாட்டி நம்மள இருக்கிங்கிறா. ஒரு இருக்கிட்டு வெள்ளாம போனேன். என் பொண்டாட்டி மாசர புடிச்சுழுத்தா. எங்கடா போறீங்கன்னா அவதான் இருக்கிங்கிற ஒரு இருக்கிட்டு வரணும் அப்படின்னு. வீட்டுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா நடுவர் அவர்களே வாருங்க. பார்த்தேன் எல்லாம் மாம் பசங்க, எனக்கு மச்சனம் பசங்க ஓடி ஓடி பரிமாறினாங்க. மாமா சாம்பார் ஊத்திக்கோ, மாமா போண்டா வச்சுக்கோ, மாமா பாயாசம் குடி. இது உறவு. ஆனா கல்யாண மண்டபத்துல பூரா வெள்ளை சேலை கட்டணும் கொண்டாந்துட்டு ஏட்டனுக்கு எந்தாயின்னு வேணும், ஏட்டன் இதை எடுத்துக்கோ. ஏன் உறவு வாரையில கல்யாணத்துக்கு தான் வர. எத்தனை உன்ற சொந்தக்காரன் கல்யாணத்திலேயே பரிமாற கொடுக்க மனசு வரல, அப்புறம் எங்க இருந்து உறவு நிக்குது? நடுவர் அவர்களே, பட்டுச்சேலை இதெல்லாம் சொல்றேன் கேட்டு பவத்தரிசனை கொடுத்து போட்டு போறேன். 3 லட்சம் 4 லட்சம் முகூர்த்த போடுவேன். எதுக்கு? பொட்டிக்குள்ள வைக்கிறதுக்கு. பொட்டி திறந்தா எலிசத்தை நாத்து போட்டு கொள்ளுது. 3 லட்சம். ஒரு நடுத்தர குடும்பம் எடுத்தாலும் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய். நீ 3 லட்சம் ரூபாய் சேலை கட்டிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறேன். அடுத்த தேவையில நம்ம செல்வி 3 லட்சத்துக்கு சேலை கட்டிட்டு வந்தா ஒரு கல்யாணத்துல பேசுறாங்க. மக்காத கல்யாணத்துக்கு அதே சேலை கட்டிட்டு போன என்னடி அப்ப பார்த்தாலும் இதுவே கட்டிக்கிட்டு வர வீட்டை ஒண்ணுதான் இருக்குதா? 3 லட்சம் போட்டு சேலை எடுத்து கட்டினாலும் செல்விக்கு தான் மதிப்பு, சேலைக்கு மதிப்பு இல்ல. 10 லட்சம் போட்டு சேலை எடுத்து கட்டினாலும் செல்வி முகத்துக்கு தான் மதிப்பு, சேலைக்கு மதிப்பு இல்ல. அப்போ மனிதனுக்கு முகத்தை பார்த்து பேசுறானா? காசு இருக்கிறவன் கண்டா காசு இல்லாதவன் கண்டா இதுதாங்க உலகம். இல்லாலும் வேண்டா, ஈண்டெடுத்த தாயும் வேண்டா, பொல்லா சபைகளை செல்லாதவன் வாய் சொன்னான். இப்போ பணந்தாயா காளியத்த கோயில் இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப நீ சம்பளம் 2 கொடுப்ப. ஆமா, எப்போதும் கொடுக்கறவரை ஒரு 500 ரூபாய் சேர்த்து கொடுத்தான்னு வச்சுக்க. நீ பசி ஏறி திரும்புற, அண்ணே போயிட்டு வரனே, வஞ்சனே போயிட்டு வரனே, அண்ணே வஞ்சனே பிள்ளைகளை கேட்டோம் சொல்றேன், பிள்ளைகளை நல்லா படிக்க வைனேன், அண்ணாத்தி நாங்க கேட்டோம் சொல்றேன், இவ்வளவும் சொல்லுவாளுங்க. ஒரு 500 ரூபாய் குறைச்சு விடு. மொட்டையா போனவையா கழிச்சல வாங்கி வச்சுக்கிறேன். யாரு போன்ல என்ன? ஆமா இல்ல என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி. நீங்க என்னடா பேசுறீங்க? எங்க ஊர் பக்கம் மழை பெய்யுதான். இப்ப அதான் கேக்குறேன், மழை பெய்யுதான். ஓ, மழை பெஞ்சா நிகழ்ச்சி அக்கறை சளி புடிச்சுக்கு, மழை பெஞ்சா காய்ச்ச அந்த அக்கறையில எங்க அக்கா அடிக்கிறாளா? அந்த அக்கறையில இல்லடா, மழை பெஞ்சா நிகழ்ச்சி நடக்காது, காசு கிடைக்காது, அந்த அக்கறையில உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காளா? அவளை பத்தி எனக்கு தெரியும். பாபா நீங்க சொல்லுங்க, பவளகோடத்துக்காரர் நல்ல ஒழுங்காத செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டு எதுலயோ போன எதுலயோ வந்துட்டேனே. கோயில்ல போய் நடுவர் அவர்களே இப்ப கும்பாபிஷேகம் பண்றாங்க. கோயிலும் திருவிழா. இதுக்கு ஊர் வரி வச்சீங்களா, தலைக்கட்டு வரி, மங்கிலி வரி ஒரு மங்கிலியத்துக்கு 1000 ரூபாய் வரி வைக்கிறீங்கன்னு வைங்க, 10,000. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், 1 லட்சம் தான் வை, வேண்டான்னு சொல்றேன். ஒரு 10,000 வரி வச்சுக்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடிய எல்லா குளத்தார் வந்து இந்த 10,000 பணம் கொடுத்தாத்தான் இந்த திருவிழாவை சீரோட சிறப்போட கொண்டாட முடியும். நேத்து பெருஜலங்காட்டம் போட்டாங்க, இன்னைக்கு பட்டிமன்றம் போட்டுக்கிறாங்க. சாப்பாடு வாரவியலுக்கெல்லாம் மனசுகந்து சாப்பாடு போடுறாங்க.
சமையல்காரனுக்கு கொடுக்க வேணும், கேஸ் கொடுக்க வேணும், பந்தக்காரனுக்கு கொடுக்க வேணும், மைக் செட்காரனுக்கு கொடுக்க வேணும், மஞ்சளானுக்கு கொடுக்க வேணும். காரியத்தில் கண்ணா இருக்கணும்ல, நான் வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும். அப்ப அந்த 10,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டா சபையில வந்த உடனே அந்த ஆளுக்கு மதிப்புண்டு. ஏதாவது ஒரு சொல்றேன், சாம்பார் கொஞ்சம் காரமா இருக்குதா, பந்தல் பாரு இப்படி போடுற அப்படி போடுறா, கோயில் அதெல்லாம் வேண்டாடா அவன் சொல்லுவேன், பணம் 10,000 கொடுத்துக்கிறேன். இதே காசு கொடுக்காதவன் வந்து சாம்பார் உப்பு இல்லை, நீ கொடுத்தியாடா காசு போடா தின்னு போட்டு, சாம்பார் உப்பு இல்லை மப்பு இல்லைன்னு. இதுதாங்க உலகம். ஒரு சபையில தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் பணம் வேணும். பொண்டாட்டிக்கிட்ட புருஷன் வாழணும்னாலும் பணம் வேணும் கண்டிப்பாக. மாசமான சம்பளம் கொண்டு போய் கொடுக்காது இருந்தா பொண்டாட்டி மதிப்பாளா? நம்ம சம்பாதிக்காத இருந்தா பொண்டாட்டி மதிப்பாளா? அதை விட ஒண்ணு தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னால 2 வருஷம் சம்பாதிக்காது இருந்திருப்பேன். கல்யாணம் முடிச்சு அல்ல மாமச்சான் கூட்டமெல்லாம் சேர்ந்து ஒரு தறிப்போல்ல ஒரு தொழில் பார்க்கலாம் சேர்ந்து 2 வருஷம் சம்பாதிப்பாங்க. அப்போ நங்கையா குழந்தையா கட்டி இந்த உறவுக்காரி என்ன சொல்லணும், பொண்டாட்டி தேவலியில ஒன்னக்காரன் கட்டின திண்ட கருமாந்திரம் நினைச்சு எப்படியோ தறி போட்டு இப்ப 10 தறி ஓடுது, நல்லா பாத்துக்கிறாரு, அருமையா இருக்கிற கருவலூர்ல இடம் வாங்கி போட்டோம், அன்னூர்ல இடம் வாங்கி போட்டோம், வேற இப்ப குடியிருக்கிற சுவாமிகிருத பாலத்துல வீடு கட்டிட்டா நல்லா பாத்துக்கிறாரு, அப்படித்தானே சொல்லணும். ஆமா. என்ன சொல்லுவா தெரியுமா, கோப்பனும் கோயால என்ன சம்பாரிச்சு வச்சாங்க, நான் காலு வச்ச யோகம் தூக்குது. அதுக்கு முன்னால் அவன் அவனாச்சு பஸ்டால பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், இவ காலு வச்சோன்னு குட்டு 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 குட்டுன்னு வளர்ந்துட்டான். இதே 2 வருஷம் சம்பாரிச்சு ஒரு கெட்ட கிறக கெட்ட நேரம் முடிச்சு போயிட்டேன். அப்ப என்ன சொல்லணும், நாங்களும் எந்தெந்த கோயிலுக்கோ ஓரமலை, ஆடு வாங்கின அடியோடு போகுது, மாடு வாங்கின மண்ணா போகுது, கோழி வளர்த்துற குப்பை மாடா போகுது, நாய் வளர்த்துற நாசமா போகுது, நான் அந்த குலதெய்வத்துக்கு ஆத்தாளுக்கு அந்த காளியம்மனுக்கு ஒரு மாவளக்கு போட்டுனால என்ற மனக்குறைத்து அப்படிலாம் சொல்லணும். ஆமா. என்ன சொல்லுவ தெரியுமா, எனக்கு எங்கெல்லாம் கேட்டாங்களே பொண்ணு, தண்டுக்காரம்பாளத்துல கேட்டாங்க, சேபூர்ல கேட்டாங்க, வாகராயம்பாளத்துல கேட்டாங்க, அன்னூர்ல கேட்டாங்க, கரியாம்பாளத்துல கட்டுனா இவ்வளத்தான் கட்டுவோம் என்ற கெட்ட கிரகம் இந்த தோசிக்கால கட்டி என் பொழப்பு இப்படி ஆச்சு. அப்போ நல்லா சம்பாரிச்சா காலு வச்ச யோகம் தூக்கு கெட்டு போனா இவ தோசிக்கால. இந்த உறவு நம்மளுக்கு தேவையா? தேவையில்லடா. நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் எம்பட பொண்டாட்டி எனக்கு கண்டபடி பேசுவா. அவ பேசாத வார்த்தையே இல்லை தமிழ்நாட்டுல, அகராதியிலே அதுக்கெல்லாம் விளக்கம் கண்டுபிடிக்க முடியாது, அப்படி பேசுவா. ஆனாலும் நான் மட்டும் என் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ண மாட்டேன். இதாண்டா பாசங்கிறது. அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு மாடு சும்மா இருந்தாலும் சரி, கண்ணோட இருந்தாலும் சரி, ஓட்டிட்டு போறக்கு ஆளுக்கு ரெடியா இருக்கிறேன்னு போ. எல்லாம் கண்ணு மாட்ட பாத்துட்டு இருக்கிற ஆளுங்க. பொண்ணுல என்ன பண்றது, பூரா விவாகரத்தா. கல்யாணம் முடிக்காத பிள்ளைக்கு 10 சாதகம் போனா விவாகரத்தான பிள்ளைக்கு 100 சாதகம் போடுது. இப்ப கண்டிஷன் என்ன தெரியுமா நடுவர்களே, என்ன இங்கெல்லாம் யோகாரன் நாமெல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டோம். சத்தியமா சொல்றேன், நான்லாம் 24 வயசுல பொண்ணு பார்த்து 25 வயசுல கல்யாணம் முடிச்சு. அப்ப மூய்க்காது விட்டுருந்தேன்னா உனக்கு வாழ்க்கையே இல்ல, இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை இல்ல. மஞ்சநாதன் நல்லா அருமையா பேசுவாரு எங்க மாப்பிள்ள, யாரும் எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன். இந்த சலங்கையாட்ட சவுந்தரு என்ற மணியா நம்ம சாதம் குப்பத்தடி தான் போக மாட்டேங்குதுன்னு பேசினேன். எல்லா குரூப்ல போறா மாப்பிள்ள சூப்பரா பேசுறாரு, மாப்பிள்ள சூப்பரா பேசுறாரு. இது வரைக்கும் எவனாலும் பொண்ணு கொடுத்தானா? இன்னும் பேசிட்டே தான் இருக்கிறானவ. ரசிப்பாங்களே தவிர உதவ மாட்டாங்க நடுவரவர்களே. உறவுங்கிறது என்னங்கிறீங்க, நம்ம கிட்ட இருந்து புட்டுங்கிற அரிக்கிற போ கட்டுன பொண்டாட்டி தான். நம்ம பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சா தப்பா? நம்ம பொண்டாட்டியில பொண்டாட்டிய அப்படி சொல்லு, குழப்பி விட்டாத. எங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம பட்டி பண்றா, நம்ம அபு, அவ நம்ம கௌதமி, அவ வேற ராணி, நம்ம உமாநாத்து, வேற செல்வராஜ், நம்ம செல்வராஜ் தான் கிடக்குறானுங்க. அப்ப இதெல்லாம் நம்மளுதுன்னு சொல்லும் போது பட்டி பண்ற பொண்டாட்டி நம்ம சொல்லணும். அத சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாதோ? சொல்லக்கூடாது. சரி விடுங்க.